अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमत अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। अल्लाह ताला के फजल से அல்லாஹின் அருளால் ஜெர்மனி அஹ்மதியா ஜமாஅத்தின் ஆண்டு மாநாடு கடந்த ஞாயிறன்று அதன் 3 நாட்களின் முழுமையான நிகழ்ச்சிகளுக்கு பிறகு நிறைவடைந்தது. ஆண்டு மாநாட்டின் ஆயத்தங்களுக்காக முழு ஆண்டும் பணிகள் நடைபெறுகின்றன. நூற்றுக்கணக்கான தன்னார்வர்கள் சில நாட்களுக்கு முன்பே தமது பணிகளை ஆரம்பித்து விடுகின்றார்கள். மாநாடு ஆரம்பித்ததும் அதே வேளையில் முடிவடைந்து விட்டது போன்று தோன்றுகிறது. 3 நாட்கள் கண்ணை சிமிட்டு முன் கடந்து விடுகிறது. வெளியில் வசிப்பவர்கள், பிற நாடுகளில் வசிப்பவர்கள் நினைக்கலாம், ஜெர்மனியின் ஆண்டு மாநாடு நல்ல பெரிய பெரிய ஹால்களில் நடைபெறுகிறது, அங்கு அவர்களுக்கு ஏற்கனவே அமைக்கப்பட்ட வசதிகள் கிடைத்துள்ளன, இங்கு தன்னார்வர்களுக்கு பெரிய வேலைகள் என்ன இருக்க போகிறது அல்லது செய்ய போகிறார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் பெரிய பெரிய ஹால்கள் இருந்த போதிலும் சில பணிகள் செய்ய வேண்டியதான் உள்ளது. அது பெரும் உழைப்பு செய்ய வேண்டியவையாகவும் உள்ளன. பரந்த ஹால் இருந்த போதிலும் தங்குமிடத்திற்காகவும் உணவு சமைப்பதற்காகவும் உணவை பரிமாறுவதற்காகவும் பல்வேறு பணிகளுக்காகவும் தற்காலிக ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கின்றது. அவை பிரதான கட்டடங்களுக்கு வெளியில் செய்ய வேண்டியவையாக உள்ளன. கூடாரங்கள் அமைக்க வேண்டியது ஏற்படுகிறது. பிறகு ஹாலுக்குள் அமர்வதற்கு ஏற்பாடு செய்வது, சப்தம் ஒழுங்காக இருப்பதற்கு ஏற்பாடு செய்தல் போன்ற பல்வேறு பணிகள் உள்ளன. இது வக்காரை அமல் மூலமாக ஹுதாம் அதிக அளவிலும் மற்றும் அன்சார் லஜ்னாக்களும் கூட செய்கிறார்கள். மாநாட்டு நாட்களில் உணவு சமைத்தல், பரிமாறுதல், சுத்தம் செய்தல், பார்க்கிங் ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், பல்வேறு வகையான செக்கிங் ஏற்பாடுகள், ஏற்கனவே கூறியது போன்று சவுண்ட் சிஸ்டம், இது தவிர மாநாடு நிகழ்ச்சிகளை காட்டுவதுடன் MTA ஸ்டூடியோவில் இருந்து பல உள்ளங்கவரும் நிகழ்ச்சிகளை செய்து தருகிறது. இவை அனைத்தும் தன்னார்வர்கள் செய்கின்றார்கள். அவர்களுள் ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள், இளைஞர்களும் இளம்பெண்கள், சிறுவர்கள் அனைவரும் அடங்குவர். இவர்கள் அனைவருமே மாநாட்டில் கலந்து கொண்டவர்களால் நன்றி கூறத்தக்கவர்கள். குறிப்பாக இங்கு வந்து கலந்து கொள்பவர்கள், பொதுவாக உலகில் வசிக்கும் ஒவ்வொரு அகமதியும் கூட அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா தனது இந்த தொண்டாற்றுபவர்களின் மூலமாக மாநாட்டு நிகழ்ச்சிகளை கேட்கவும் பார்க்கவும் ஏற்பாடு செய்தான்.
ஆகவே இந்த எல்லா ஊழியர்களும் நன்றி செலுத்தத்தக்கவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. நானும் பணி செய்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இந்த மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிக்குரியதாகவும் ஹதரத் மசீமௌத் அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்தாளிகளுக்கு தமது எல்லா திறமைகளையும் பயன்படுத்தி முழுமையாக தொண்டு செய்யவும் வாய்ப்பு பெற்றார்கள். அல்லாஹ் தஆலா இம்மக்களுக்கு வருங்காலத்தில் முன்னரை விட அதிகமாக தொண்டு செய்ய வாய்ப்பு தருவானாக. இந்த மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு குறிப்பாகவும் எம்டிஏவில் பார்ப்பவர்களுக்கு பொதுவாகவும் நமது தர்பியத்திற்கு ஏற்பாடு செய்கின்ற அதே வேளையில் அஹ்மதி அல்லாதவர்கள் மற்றும் முஸ்லீம் அல்லாதவர்கள் மாநாட்டுக்கு வருகிறார்கள். அவர்களுக்கும் அஹ்மதி அல்லாதவர்களுள் நம்முடன் தொடர்பு வைத்திருப்பவர்கள், அதன் காரணத்தாலேயே நமது நிகழ்ச்சிகளை எம்டிஏவில் பார்ப்பவர்கள் இருக்கின்றார்கள். சில எதிரிகளும் கூட பார்க்கிறார்கள். பெரும்பாலான நேரங்களில் இந்த மாநாடு இப்படிப்பட்டவர்களுக்கு தப்லீகிற்கு ஒரு ஊடகமாகவும் ஆகிவிடுகின்றது. கலந்து கொள்பவர்களுக்கும் உலகில் பரவி இருப்பவர்களுக்கும் இது செயல்படுகிறது. இதனை பல அகமதிகள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மாநாட்டின் காரணத்தால் எங்களுக்கு அவர்களுடன் உள்ள தொடர்பு வலுப்பெற்றுவிட்டது. ஜமாத்தை அறிவதற்கு அவர்களின் கவனம் திரும்பியுள்ளது என்கின்றார்கள். சிலர் அஹ்மதி அல்லாதவர்கள் மாநாட்டுக்கு வருகிறார்கள். இங்குள்ள சூழ்நிலையை பார்த்து பையஸ் செய்து அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் இணைகின்றார்கள். ஆகவே எண்ணற்ற பர்க்கத்துகள் ஆண்டு மாநாட்டுக்குரியவை இருக்கின்றன. அதனை ஒவ்வொரு நாட்டிலும் மாநாடு தொடர்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஜெர்மனியில் ஆண்டு மாநாட்டின் போது அந்நியர்களிடமும் தாக்கம் ஏற்பட்டது. அவற்றுள் சில சம்பவங்களை எடுத்து வைக்கின்றேன். ஜெர்மனி மாநாட்டிலும் கடந்த 2-3 வருடங்களாக பையத்து நிகழ்ச்சி வைக்கப்படுகிறது. இவ்வருடம் 14 நாடுகளை சார்ந்த 83 ஆண் பெண்கள் பையத் செய்து அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்தனர். சிலர் பையத் செய்பவர்களின் உள்ளம் மாநாட்டு நிகழ்ச்சிகள், அஹ்மதிகளின் நடைமுறை, நன்னடத்தை ஆகியவற்றை கண்டு அஹ்மதியத்தின் பக்கம் திரும்பிவிட்டது. இதனால் அவர்கள் பையத் செய்திருக்கிறார்கள். போஸ்னியாவிலிருந்து வந்த ஒரு விருந்தாளி இப்ராஹிமு சாஹிப், அஹ்மதியத்தே உண்மையில் சத்தியமாகும், அதுவே திருக்குர்ஆனின்படி நடக்கிறது, எனவே தமக்கு அதிகமான தாக்கம் என்னுடைய கொத்பாவினாலும் சொற்பொழிவுகளாலும் ஏற்பட்டதாக அவர் கூறுகிறார். எனது கேள்விகளுக்கு திருப்திகரமான பதில் தந்தார்கள். எனது உள்ளம் எல்லா வகையிலும் நிறைவடைந்தது. நான் பையத் செய்து அஹ்மதியத்தில் இணைந்து விட்டேன். மேலும் கூறுகிறார், நான் ஹலீஃபத்துல் மசீஹிற்காகவே ஆகிவிட விரும்புகிறேன். உங்கள் நெருக்கத்தை பெறுவதற்கு எனக்கு விருப்பமாகும். உங்களது அமைப்பு, அன்பு மற்றும் அமைதி என்னை பைத்தியமாக்கிவிட்டது. பிறகு ஒரு நண்பர், ஈராக்கை சார்ந்தவர், இங்கு வசிக்கிறார், ரியாஸ் சாஹிப். இவர் கூறுகிறார், ஓர் அஹ்மதி மூலமாக எனக்கு அஹ்மதியத்துடன் தொடர்பு ஏற்பட்டது. அதற்கு பிறகு ஜாமியா அஹ்மதியாவில் 2 அரபுகளுடன் மீட்டிங்களிலும் கலந்து கொண்டேன். அதில் உங்கள் உள்ளூர் இமாம் மூலமாக ஜமாத்தை பற்றி தெரிய வந்தது. என்னை பொறுத்தவரை அது முற்றிலும் புதியது. அவர் மூலமாக ஜமாத்தின் கொள்கைகள் தெரிய வந்தன. முற்றிலும் புதியதும் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டதுமாக இருந்தது. அது உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் இருந்தது. பிறகு எனக்கு ஆண்டு மாநாட்டுக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. என்னை பொறுத்தவரை ஜல்சா சாலானா வியப்புக்குரிய காட்சியாக இருந்தது. மிகச் சிறந்த ஏற்பாடுகள், தொண்டு செய்யும் உணர்வு, மனிதநேயம், பல்வேறு நாட்டு மக்களின் சகோதரத்துவ மனப்பாங்கு
என்னை பொறுத்தவரை அஹ்மதியத்தை தவிர வேறெங்கும் கிடைக்காது. கூறுகிறார், எனக்கு எல்லா பக்கத்திலும் அன்பு மட்டுமே தென்பட்டது. ஹலீஃபாவின் ஹுத்பாக்கள் உள்ளத்து உணர்வுகளை பிரதிபலிக்கின்றன. நான் ஆணையிட்டு கூறுகிறேன், இஸ்லாத்தின் மிக மிக அழகிய தோற்றம் அஹ்மதியத்தை தவிர வேறு எந்த பிரிவிடமும் இல்லை. எனவே எல்லாவற்றையும் கண்களால் கண்ட பிறகு எனக்கும் எனது குடும்பத்துக்கும் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்வதில் எந்த மறுப்பும் இருக்கவில்லை. திரும்பி வந்து எமது உறவினர்களிடம் கூறினோம், அஹ்மதியத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டு விட்டோம் என்று கூறியதும், நீங்கள் எங்களிடம் ஏன் கூறவில்லை, எம்மையும் ஏன் கூட கூட்டிச் செல்லவில்லை, நாங்களும் இந்த எல்லா விஷயங்களையும் கேட்ட பிறகு ஜமாத்தில் இணைய விரும்புகிறோம் என்றனர். இன்னொரு நண்பர் சல்மான் சாப் கூறுகிறார், ஜமாத்துடன் அறிமுகம் எனக்கு ஒரு அஹ்மதியினால் ஏற்பட்டது. அவரது நல்லொழுக்கத்தால் நான் அளவற்ற தாக்கத்திற்குள்ளானேன். இந்த வகையில் நான் ஜமாத்தை பற்றி அறிய முயற்சி செய்தேன். இதற்காகவே மாநாட்டிற்கு வந்தேன். இங்கு எல்லாவற்றையும் பார்த்த பிறகு எனது உலகமே மாறிவிட்டது. மாநாட்டுச் சூழல் என்னை அளவற்ற தாக்கத்திற்கு உள்ளாக்கியது. இத்தகைய சீரமைக்கப்பட்ட ஓர் ஒன்றுகூடலை நான் இதற்கு முன் ஒருபோதும் கண்டதில்லை. மக்களின் நல்லொழுக்கம், நன்னடத்தை, அன்பு, நேசம் இவை அனைத்தும் இன்று உலகில் அஹ்மதியா ஜமாத்தை தவிர வேறெங்கும் தென்படவில்லை. இவற்றை பார்த்தே இன்று நான் ஜமாத் அஹ்மதியாவில் சேருவதாக அறிவிக்கின்றேன். இந்த வகையில் அவர் பைஅத் செய்துவிட்டார். இந்த நல்லொழுக்கத்திலும் ஒரு அஹ்மதி ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இது தப்லீகிற்கு காரணமாக அமைகிறது. பிறகு போஸ்னியாவின் ஒரு விருந்தாளி இருந்தார், பைரம் சாப். இவர் பைஅத் செய்தார். கூறுகிறார், முதலாக ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்கிறேன். மாநாட்டின் போது எனக்கு அஹ்மதியத்தை நெருக்கத்தில் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஜமாத் பற்றி அதிகம் அறிமுகம் ஏற்பட்டது. ஜமாத் உண்மையான ஜமாத் ஆகும். சிராத்தி முஸ்தகீமில் நிலை நிற்கிறது. மாநாட்டின் போது நான் காலத்தின் ஹலீஃபாவின் பேச்சை கேட்கும் போது அவரது கையில் பைஅத் செய்வதற்கு முடிவெடுத்தேன். பைஅத் செய்து அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்து விட்டேன். நான் என்னை மிகவும் பேறு பெற்றவனாக கருதுகிறேன். காலத்தின் ஹலீஃபா தனது சொற்களால் என்னை தமது நெருக்கத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். நான் என்னை பேறு பெற்றவனாக கருதுகிறேன். ஜமாத்தின் அங்கமாவேன். இதனை மேற்கொண்டு பரப்புவேன் என்று வாக்களிக்கின்றேன். பிறகு பெல்ஜியத்தில் இருந்து வந்த ஒரு விருந்தாளி ஜக்கரியா சாப் கூறுகிறார், எத்தகைய மகத்தான ஒன்றுகூடல், ஆன்மீக ஒன்றுகூடல், ஒவ்வொருவரையும் நீண்ட காலமாக அறிந்திருப்பது போன்று தென்பட்டது. முதலில் நான் கடிதம் மூலம் பைஅத் செய்திருந்தேன். இன்று எனது உள்ளம் பயத்தின் காரணத்தால் விரைவாக துடிக்கின்றது. நான் எல்லா முஸ்லிம்களிடமும் கூறுவேன், இதுவே இஸ்லாம் மார்க்கமாகும். இந்த இஸ்லாம் அஹ்மதியத்தில் இணையுங்கள். என்னை பொறுத்தவரை நான் ஹலீஃபாவின் முன் பையத்திற்காக வருவேன் என்பது எனக்கே நம்ப முடியாத விஷயமாக இருக்கின்றது. 14 வயதில் எனக்கு ஒரு ஹதீஸை மௌலவிகள் மூலம் கேட்டது நினைவுண்டு. எதிர்பார்க்கப்பட்ட மஹதி வருவார். இன்று எனது விருப்பம் நிறைவேறிவிட்டது. எல்லாவற்றையும் நான் என் கண்களால் கண்டுகொண்டேன். ஆகவே மாநாடு ஒரு மௌன தப்லீகின் ஊடகமாக ஆகிவிடுகிறது, அல்லது இந்த சூழ்நிலை தப்லீகிற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அதன் சொற்பொழிவுகளும் தப்லீகிற்கு காரணமாக அமைகின்றன, உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே ஒவ்வொரு அஹ்மதியின் சொற்பொழிவு மட்டுமல்ல, ஒவ்வொரு அமலும் பிறர் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும், வெறுமே காட்டுவதாக இருக்கக்கூடாது. மாறாக உண்மையில் நமது ஒவ்வொரு செயலும் உள்ளத்தின் குரலாக இருக்க வேண்டும், நமது கொள்கையின் குரலாக இருக்க வேண்டும். ஆன்மீக மாநாட்டிற்கு ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளில் இருந்து அஹ்மதி அல்லாதவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களும் பெரும் தாக்கத்தை பெற்றே செல்கின்றார்கள். அஹ்மதிகளாக அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட
தாக்கத்தை கண்டிப்பாக பெறுகின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுள் சில அஹ்மதியா ஜமாத்தின் தூதுவர்களாக மாறி தப்லீக் செய்கின்றார்கள். இவ்வருடம் ஜெர்மனி ஆண்டு மாநாட்டிற்கு வெளியிலிருந்து வந்தவர்களுள் லித்துவேனியா, லேட்ரியா, மெசபடோனியா, போஸ்னியா, அல்பேனியா, ருமானியா, குசோவோ, பல்கேரியா, கசகிஸ்தான், மால்டா, பெல்ஜியம், குரோஷியா, ஹங்கேரி ஆகிய நாடுகளிலிருந்து மக்கள் வந்திருந்தனர். அவர்களுடன் எனது சந்திப்பும் இருந்தது. லித்துவேனியாவில் இருந்து வந்த பெண் விருந்தாளி நமது மாரியா சாஹிபா கூறுகிறார், இவர் லீகல் அக்கவுண்டன்சி ஃபேமில் ப்ரொஜெக்ட் மேனேஜராக இருக்கிறார். கூறுகிறார், மாநாட்டில் கலந்து கொள்வது எனது வாழ்வின் நல்ல ஓர் அனுபவமாகும். பணி நிமித்தமாக பெரும்பாலும் பாகிஸ்தான், ஈரான், ஈராக், துபாய் வாசிகளுடன் எனக்கு சந்திப்பு ஏற்படுகிறது தான். அவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றிருப்பவர்கள்தான். எனது நண்பர்கள் பெரும்பாலார் கூறுகின்றார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள். இஸ்லாமோ தீவிரவாத மார்க்கமாகும். ஆனால் மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு முஸ்லிம்கள் மிக சிறந்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளும் கட்டாயத்திற்கு உள்ளானேன். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்பவர்கள். எனக்கு இந்த நாட்களில் நான் எனது வீட்டிலேயே இருப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. எனவே நான் திரும்பச் சென்று எனது நண்பர்களின் முஸ்லிம்களை பற்றிய கருத்தை மாற்றுவேன். பிறகு லித்துவேனியாவில் இருந்து வந்திருந்த ஒரு விருந்தாளி மிஸ்டர் ஃபாரிஸ் கூறினார், இவர் ஆண், லித்துவேனியாவின் ஒரு பகுதிக்கு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஆவார். அவர் கூறுகிறார், இது ஒரு மகத்தான மாநாடாகும். மாநாடு இஸ்லாம் பற்றிய எனது கருத்தை நிரந்தரமாக மாற்றிவிட்டது. இதற்கு முன் எனக்கு ஜமாத்தை தெரியாது. ஜமாத் மக்கள் மிகவும் விருந்தோம்பல் செய்பவர்கள், அன்பு காட்டுபவர்கள். கண்காட்சியில் பல்வேறு மக்கள் திருக்குர்ஆனின் வசனத்தை அவர்தம் கைகளால் எழுதும் ஐடியா மிகவும் நன்றாக இருந்தது. பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த மக்களை ஒன்றாக கூடியிருப்பதை பார்க்க நன்றாக இருந்தது. பிறகு மொரோக்கோவில் இருந்து ஒரு இளைஞர் ஜலீல் சாப், இவர் பெல்ஜியமில் இருக்கிறார், கூறுகிறார், எனது தந்தை அப்துல் காதர் யூகே ஆண்டு மாநாட்டில் பைஅத் செய்தார். அவர்தான் என்னை ஜெர்மனிக்கு அழைத்து வந்தார். நான் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது முதன்முறையாகும். ஒரு இளைஞன் என்ற முறையில் எனது இளைஞர்களான சகோதரர்களிடம் கூறுகின்றேன், இது போன்ற சந்தர்ப்பங்களில் கண்டிப்பாக பங்கெடுங்கள். இந்த மாநாடு மூலமாக எனது ஆன்மீகம் அதிகரித்துள்ளது. எனக்கு மிக நன்றாக இருக்கிறது. இளைஞர்களான நாங்கள் பாதையில் செல்லும் பொழுது மக்களுள் எவராவது தான் சலாம் சொல்வார்கள். ஆனால் இங்கு ஒவ்வொருவரும் மற்றவருக்கு சலாம் கூறுவதை கண்டேன். இது மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. நான் இறைவனுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன். அவன் இத்தகைய ஒரு வாய்ப்பை தந்துள்ளான். அவன் இந்த அருளுக்குரிய மாநாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தான். கூறுகிறார், ஆரம்பத்தில் இங்கு வரும்பொழுது என் உள்ளத்தில் ஓர் எண்ணம் எழுந்தது. இங்கு 3 நாட்கள் என்ன செய்ய போகிறேன்? நான் இந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்த பிறகு இங்குள்ள சகோதரத்துவத்தையும் நேசத்தையும் பார்த்தேன். இந்த 3 நாட்கள் எப்படி கழிந்ததென்றே தெரியவில்லை. மாநாட்டின் 3வது நாள் நான் பையத் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். மெசடோனியா போன்ற நாடுகளிலிருந்து வந்த கிறிஸ்தவ நண்பர் டோனியா கூறுகிறார், நான் பத்திரிகை துறையை சார்ந்தவன். இதற்கு முன் நான் யூகே மற்றும் ஜெர்மனி ஆண்டு மாநாடுகளில் கலந்து கொண்டிருக்கின்றேன். கடந்த வருடம் நான் முதன்முறையாக மாநாட்டில் கலந்து கொண்டேன். பெரும் தாக்கத்திற்கு உள்ளானேன். இவ்வளவு எண்ணிக்கையில் மக்கள் ஒரு பெரும் ஒன்றுகூடலில் கலந்திருக்கிறார்கள். அனைத்து ஏற்பாடுகளும் அழகிய முறையில் நடக்கின்றன. எல்லாரும் ஒரு ஒழுங்குமுறையுடன் இருக்கிறார்கள். எல்லோரும் ஒருவர் மற்றவருக்கு கண்ணியம் அளிக்கிறார்கள்.
முதலில் எனக்கு இவை அனைத்தும் பை சான்ஸாக நடக்கிறதா அல்லது உண்மையிலேயே நடக்கிறதா என்று புரியவில்லை. கூறுகிறார், இதெல்லாம் ஒரு கனவா என்று தோன்றியது. நிறைய மக்கள் கூடியிருக்கும் மகத்தான கூட்டம். நான் ஆகஸ்டில் இங்கிலாந்தின் UK ஆண்டு மாநாட்டிலும் கலந்து கொண்டேன். இப்போது மீண்டும் ஜெர்மனி மாநாட்டில் கலந்து கொள்கின்றேன். எனக்கு வியப்பு ஏற்பட்டது. மாநாட்டின் ஏற்பாடுகள் மிக மிக பெர்ஃபெக்டாக உள்ளது. எனது வயது 52. நான் என் வாழ்வில் இத்தகைய ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டத்தை கண்டதில்லை. மாநாட்டின் ஏற்பாடுகளில் நான் ஒரு குறைவையும் கண்டதில்லை. UKவிலும் சரி, இங்கும் சரி, பத்திரிகையாளர்கள் மிகவும் குறை காணும் நோக்கில் பார்க்கின்றார்கள். ஆனால் அஹ்மதியத்தின் அழகுதான் இங்கு எல்லா இடத்திலும் அவர்களுக்கு தென்பட்டிருக்கிறது. பிறகு ஒரு பத்திரிகையாளர் சனாத் சாப் கூறுகிறார், அவர் ஒரு முஸ்லிம், ஆண்டு மாநாட்டின் ஏற்பாடுகளால் நான் மிகவும் தாக்கத்திற்கு உள்ளாகிவிட்டேன். நான் மாநாட்டில் கலந்து கொள்ள ஒத்துக்கொண்ட போது இந்த மாநாடு இப்படி இருக்கும் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. மாநாட்டில் நடந்த பல விஷயங்கள் என்னிடம் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தின. வாழ்வில் முதல் முறையாக நான் பார்த்தேன், ஓரிடத்தில் இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள். அனைவரும் பண்பட்டவர்கள். எவரது முகத்திலும் கோபமோ வெறுப்போ இல்லை. மற்றவர்களை குறைவாக கருதுவதும் இல்லை. என்னுடன் மக்களின் நடைமுறை மிக நன்றாக இருந்தது. பிறகு கூறுகிறார், ஹலீஃபாவின் சொற்பொழிவு என்னிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது மிகவும் ஆற்றல் மிக்கதாக இருந்தது. எல்லோரின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்களது சொற்பொழிவுகள் மக்களது உள்ளங்களை சென்றடைந்தது. சுத்தத்தின் தரம் கண்டு பெரும் வியப்புக்கு உள்ளானேன். கழிப்பறை எப்போதும் சுத்தமாக இருந்தது, அதுவும் இவ்வளவு மக்கள் இருந்தும் கூட. இவை என்னிடம் குறிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தின. என்னுடன் ஒரு கிறிஸ்தவ நண்பர் வந்திருந்தார். மாநாடு தொடங்கியதிலிருந்து எவ்வளவு தாக்கத்திற்கு ஆளானார் என்றால் அதனை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. கூறுகிறார், நான் எனது தாக்கத்தை பற்றி எழுதுகிற போது எனது நண்பர் இஸ்லாத்தை பற்றிய நூல்களை இப்போது படிக்க தொடங்கியிருக்கிறார். இவ்வாறு அஹ்மதியா ஜமாத்தின் வரலாற்றையும் படிக்கிறார். மெசடோனியாவின் ஜமாத் மாநாட்டில் நஸம் பாடியது, அதனை கேட்கிறார். நான் கூறியது போன்று ஜமாத்தின் மாநாடும் ஒரு மௌன தப்லீகாக இருக்கிறது. போஸ்னியாவில் இருந்து வந்த டாக்டர் ஆதில் கூறுகிறார், மாநாட்டின் எல்லா ஏற்பாடுகளும் நிகழ்ச்சிகளும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. நான் டாக்டர் என்ற முறையில் 25 வருடமாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வகையான ஒரு ஏற்பாடு மற்றும் ஒழுங்கு எங்கும் தென்படவில்லை. கூறுகிறார், இஸ்லாத்தின் அடிப்படை கட்டுப்படுதல், ஒழுங்கமைப்பு போன்றவற்றில் இருக்கிறது. இது எனக்கு மாநாட்டில் காண முடிந்தது. ஒரு விருந்தாளி தானியால் சாப் கூறுகிறார், இந்த மாநாடு ஆயிரக்கணக்கான ஆன்மீக மரணத்தை எய்தியவர்களுக்கு வாழ்வை வழங்குவதாக இருக்கிறது. அந்த ஆன்மீக மரணம் பெற்றவர்களுள் நானும் ஒருவனாக இருந்தேன். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதன் மூலம் புதிய ஆன்மீக வாழ்வை பெற்றேன். கூறுகிறார், நான் பல வருடமாக மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தாலும் இதற்கு முன் உள்ளத்தில் இந்த ஆன்மீக உஷ்ணத்தை, உணர்வை உணர்ந்ததில்லை. அதனை இந்த மாநாட்டில் உணர்ந்தேன். இப்போது எனக்கு புதிய ஆன்மீக வாழ்வு வழங்கப்பட்டுள்ளது. பிறகு போஸ்னியாவில் இருந்து ஒரு ஜமாத்து அல்லாத நூரியா சாப் வந்திருந்தார். கூறுகிறார், மக்களிடமிருந்து மாநாடு பற்றி கேட்டிருந்தேன், ஆனால் நானே கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்திருக்கவில்லை. இவ்வருடம் மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு என்னிடம் ஒரு வியத்தகு நிலை ஏற்பட்டது. அதனை விளக்க இயலாது. நான் உள்ளுக்குள்ளேயே மாறிவிட்டேன். பிறகு மக்கள் எவ்வாறு சோதிக்கின்றனர் அதனையும் பாருங்கள். மக்கள் வருவது மட்டுமில்லை,
அகமதிகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சோதித்தும் பார்க்கிறார்கள். அவர்களிடம் என்னென்ன குறைகள் இருக்கின்றன என்றும் துருவி பார்க்கிறார்கள். அம்மார் சாப் சிரியாவை சார்ந்தவர், ஜெர்மனியில் வசிக்கிறார். கூறுகிறார், உண்மையில் நான் ஜமாத்துக்கு எதிரியாவேன். நான் குறைகளை பார்ப்பதற்காகவும் பிறகு அதனை பரப்புவதற்காகவுமே வந்தேன். நான் 3 நாட்கள் எனது மொபைல் போனை மேஜை மீது வைத்திருந்தேன். ஆனால் திருடு போகவில்லை. நான் எல்லா வகையிலும் மக்களின் நடைமுறையையும் ஏற்பாடுகளையும் ஆய்வு செய்தேன். எனக்கு ஒரு குறைவும் தென்படவில்லை. இப்போது ஜமாத்து பற்றி எனது கருத்தை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன். மக்களின் இந்த சோதித்து பார்க்கும் முறை எவ்வகையிலும் அனுமதிக்கப்பட்டதில்லை. சிலருக்கு கோபம் வந்துவிடும். ஆனால் இந்த எண்ணத்திலேயே சிலர் வருகிறார்கள் என்று தெரிய வந்துள்ளது. அகமதிகள் குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு விருந்தாளி அலி சாப், சிரியாக்காரர் கூறுகிறார், எனக்கு ஒரு அரபு அகமதி மூலம் ஜமாத் அறிமுகமானது. ஒரு ஜமாத்தின் தப்லீக் மீட்டிங்கில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. அதில் ஜமாத்தின் கொள்கைகளை பற்றி விரிவாக பேசப்பட்டது. எனக்கு போதுமான திருப்தி ஏற்பட்டது. அதற்கு பிறகு குடும்பத்துடன் ஜெர்மனி மாநாட்டிற்கு போகும் வாய்ப்பு ஏற்பட்டது. அங்கு ஜமாத்தின் அமைப்பு மற்றும் ஆன்மீக சூழல் கண்டு பெரும் வியப்பு ஏற்பட்டது. உங்களுடன் இருப்பது என்னை பொறுத்தவரை மிகவும் அழகிய வாய்ப்பாகும். உங்களது நன்னடத்தை, விருந்தோம்பல், சகோதரத்துவம், விருந்தாளிகளுக்கு நல்வரவு கூறுதல், விருந்தாளிகளுக்காக தம் இரவுகளை தியாகம் செய்தல் ஆகியவற்றிற்காக நான் நன்றி கோர கடமைப்பட்டுள்ளேன். நிச்சயமாக அஹ்மதியா ஜமாத் ஒரு முஸ்லிம் ஜமாத். இஸ்லாத்தின் அழகிய போதனையை எடுத்து வைக்கின்றது. அதன் அழகை மற்றவர் மீது வெளிப்படுத்துகிறது. இந்த மறைந்துள்ள அழகை சிந்தனை, ஆய்வு, ரிசர்ச்சுகள் மூலமாக மற்றோர் மீது வெளிப்படுத்துவது நம் மீது கடமையாகும். ருமேனியாவிலிருந்து ஒரு புதிதாக பைஅத் செய்தவர் புளோரியான் சாப் கூறுகிறார், ஜமாத்தின் ஏற்பாடுகளால் மிகவும் தாக்கத்திற்கு உள்ளாகியிருக்கிறேன். ஒவ்வொரு ஏற்பாடும் மிகச் சிறந்தது. எந்த ஏற்பாட்டிலேனும் இன்ன குறை உள்ளது, இன்ன குறைபாடு உள்ளது என்று கூறுவது சிரமம். இத்தனை பெரும் ஒன்றுகூடலில் இத்துணை பரந்த ஏற்பாடுகள், அதுவும் முழுமையாக செய்வது அளவற்ற உழைப்பு, அர்ப்பணிப்பு, வருடங்களாக திட்டமிடுதல் மற்றும் அனுபவம் மூலமாகவே சாத்தியமாகும். கூறுகிறார், புன்னகைத்தபடியே சின்னஞ்சிறு குழந்தைகள் தண்ணீர் போட்டுகிறார்கள். அதில் எந்த அளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்றால், காணாமல் போன பொருள் கிடைத்தது போன்று மகிழ்ச்சி அடைகிறார்கள். சுருக்கமாக எல்லா ஊழியர்களுமே முழுமையான ஈடுபாட்டுடன் விருந்தோம்பல் செய்தனர். நான் புதிய அகமதி, முதன்முறையாக மாநாட்டிற்கு வந்துள்ளேன். ஏர்போர்ட்டில் நான் கற்ற முதல் பாடம் செயல் ரீதியாக சேவை, அன்பு, புன்னகை செய்ய வேண்டும் என்பதுதான். பிறகு பையத் நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்தேன். அதன் தாக்கத்தை விளைக்கவாறு கூறுகிறார், பையத்தின் போது மகிழ்ச்சியின் அலைகளும் வியத்தகு உணர்வும் இருந்தது. இதனை வார்த்தையில் விளக்குவது சிரமம். சிறப்பான நிலையை என் உள்ளம் உணர்ந்தது. பையத்தின் போது என் மெய் செலுத்து விட்டது. பையத் நிகழ்ச்சியின் போது ஒவ்வொருவரும் ஒரு காந்த துருவமாக ஆகிவிட்டதாக உணர்ந்தேன். எல்லோருமே அதனால் ஈர்க்கப்பட்டு இருந்தார்கள். கூறுகிறார், மாநாடு என்னை பொறுத்தவரை ஒரு கனவாகவே இருந்தது. குசோபாவின் ஒரு சாஹிப் பாஹிர் அஹமத் சாப், நிறைய பேரிடம் மாநாடு பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். இறைவனுக்கு நன்றி, நானே அதில் கலந்து கொண்டு கண்ணால் கண்ட சாட்சியாகிவிட்டேன். ஒழுங்குமுறை, நல்லொழுக்கம், ஜமாத்தின் நாகரீக நன்னடத்தை, பிறகு ஜமாத்தின் ஆற்றலின் ரகசியம் என்ன என்று அவர் என்னிடம் கேட்டார். நான் அவரிடம் இதே பதிலைத்தான் கூறினேன். ஜமாத்து ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, மாறாக ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப, அல்லாஹ் தஆலாவின் வாக்குறுதிக்கு ஏற்ப கூறப்பட்டிருந்தது.
மஸீஹ் மவ்ஊத் அத்தகைய ஒரு காலத்தில் வருவார். அவரது தோற்றம் நிகழ்ந்ததும் அவர் ஒரு ஜமாத்தை உருவாக்குவார். ஆகவே இது அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட ஜமாத்தாகும். அதனால்தான் இங்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு தென்படுகின்றன. இந்த ஜமாத் அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்டது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ் உருவாக்கினான். அவன் ஜமாத் மக்களை ஹிலாஃபத் அஹ்மதியா என்ற சரடில் ஒன்று சேர்த்தான். ஒரு அமைப்பை உருவாக்கினான். அது அல்லாஹ்வின் அருளின் நிழலில் வளர்கிறது, பூக்கிறது. இது மனித ஏற்பாடாக இருந்தால் கடந்த 125 வருடத்தில் பல்வேறு பிளவுகளை உருவாக்க செய்யப்பட்ட முயற்சிகளால் இந்த அமைப்பே எப்போதோ சின்ன பின்னமாகி இருக்கும். பல்கேரியாவிலிருந்து கணிசமான மக்கள் வந்திருந்தார்கள். 76 பேர் கொண்ட ஒரு குழு. அதில் 25 பேர் அகமதிகள், மற்ற அனைவரும் அகமதி அல்லாதவர்கள். டாக்டர், பிசினஸ்மேன், ஓய்வு பெற்ற இராணுவ உயர் அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெரும் படித்த மக்கள் அதில் இருந்தார்கள். ஒரு விருந்தாளி பெண் மெக்டா சாஹிபா கூறுகிறார், ஐரோப்பிய நாடுகளுக்கு எண்ணற்ற வெளிநாட்டு அகதிகள் வருகின்றார்கள். உள்ளூர் மக்கள் அவர்களை வெறுக்கிறார்கள். ஒரு நிம்மதியின்மை உருவாகி இருக்கிறது. அது பற்றி அவர் கூறுகிறார், தாங்கள் காட்டிய வழிகாட்டல்கள் உள்ளத்திற்கு நிம்மதி தருபவை. எல்லா நிம்மதியின்மைக்கும் அதில் தீர்வு உள்ளன. அதுபோன்று ஆண்கள் பெண்களின் உரிமைகள் பற்றியும் கவனமூட்டினார்கள். அதனால் நான் பெரிதும் தாக்கத்திற்கு உள்ளானேன். ஆகவே அந்நியர்களின் தாக்கம் நம்மிடம் சில வேண்டுகோள்களை வைக்கிறது. நாம் இன்னும் அதிகமாக நமது பொறுப்பை உணர வேண்டும். நமது ஒவ்வொரு அமலிலும் அது வெளிப்பட வேண்டும் என்பதே அதுவாகும். ஒரு விருந்தாளி சோயா சாப் கூறுகிறார், நான் முதலில் மாநாட்டில் கலந்து கொள்கிறேன். எல்லா சொற்பொழிவில் இருந்தும் ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றேன். குறிப்பாக காலத்தின் ஹலீஃபா பெண்களுக்கு ஆற்றிய உரை என்னை பெரிதும் கவர்ந்தது. அவர்கள் இஸ்லாத்தின் அழகிய தோற்றத்தை எடுத்து வைத்தார்கள். இன்று அதுவே மிகவும் தேவை. பிறகு மால்டாவில் இருந்து ஒரு குழு வந்திருந்தது. அதில் ஒரு டாக்டர் இருந்தார். கூறுகிறார், நைஜீரியன் ரீஜனை சார்ந்த நான் பல வருடமாக மால்டாவில் இருக்கிறேன். பல வருடங்கள் முன்பு இஸ்லாத்தை கற்பதற்காக ஒரு 6 மாத கோர்ஸ் ஒன்று படித்தேன். அந்த கோர்ஸுக்கு பிறகு உணர்ந்தேன், இஸ்லாமே நான் போகக்கூடிய இடமாகும். ஆனால் சில முஸ்லிம்களின் தவறான செயல்முறையால் இந்த அழகிய உருவம் கரைபடுகிறது. பிறகு அச்சமும் ஏற்பட்டது. அஹ்மதியா ஜமாத் ஒன்றே இஸ்லாத்தின் அழகிய போதனையை விளக்கும் மார்க்கமாகும். அதன்படி அமல் செய்ய வைக்கின்றது. ஜிஹாதுக்கு அஹ்மதியா ஜமாத் தருகிற விளக்கத்தை மற்ற முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டால் உலகம் அமைதி பூங்காவாகிவிடும். எல்லா பக்கம் அன்பு மற்றும் சகோதரத்தின் பேச்சு உயர்ந்துவிடும். பிறகு கூறுகிறார், அஹ்மதியா ஜமாத் அல்லாஹ்வை ரப்புல் ஆலமீன் என்று நம்புகிறது. அல்லாஹ்விடம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது என்று கூறவில்லை. இதுதான் என்னை அஹ்மதியா ஜமாத்திற்கு அருகில் கொண்டு வந்து விட்டது. கூறுகிறார், அல்லாஹ் தாலா வஹி கொடுத்தான், பேசினான், இன்று பேசவில்லை என்று கூறுபவர்கள் தவறில் இருக்கிறார்கள். அஹ்மதியத் உண்மையானது. இறைவன் இன்றும் தனது அடியார்களுடன் பேசுகிறான். பிறகு கூறினார், நான் இஸ்லாத்தை பற்றிய கேள்விகளுக்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கிறேன். மாநாட்டில் கலந்து கொள்ள வந்தேன். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு விட்ட பிறகு குறிப்பாக ஹலீஃபாவின் சொற்பொழிவுகள், குறிப்பாக 2வது நாள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஆற்றிய அன்னாரது உரை மூலமாக எனது கேள்விகளுக்கு பதில் கிடைத்துவிட்டது என்று என்னால் கூற முடியும். பிறகு கூறுகிறார், ஜிஹாதுக்கு அஹ்மதியா ஜமாத் தருகிற விளக்கம் பற்றி ஒரு நூல் வெளியிட்டு மக்களை படிக்க வைக்க வேண்டும். இவ்வாறு முஸ்லிம்களிடமிருந்து ஜிஹாது பற்றிய ஒரு கருத்தை மாற்ற வேண்டும். அதுபோன்று முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஜிஹாது பற்றி கூற வேண்டும். கூறுகிறார், மால்டாவின் மக்களிடம் அஹ்மதியத்தை நன்றாக தப்லீக் செய்வேன்.
அஹ்மதியத் எடுத்து வைப்பதே உண்மை இஸ்லாம் என்று எடுத்துச் சொல்வேன். இஸ்லாம் அமைதி, சாந்தியின் தூதாகும். நாம் அஹ்மதியா ஜமாத்துடன் சேர்ந்து அஹ்மதியத்தை எங்கள் நாட்டில் பரப்புவோம். 3 கிறிஸ்தவ பெண்களும் மால்டாவில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். 2வது நாள் இவர்கள் லஜ்னா கூடாரத்திலேயே இருந்தார்கள். பிறகு முபல்லிக் சாஹிபிடம் கூறினார்கள், இன்று எங்களை பெண்களுடன் இருந்து எமது நேரத்தை கழிக்குமாறு ஏற்பாடு செய்தீர்கள். அங்கு எங்களுக்கு மிகவும் நன்றாக இருந்தது. அங்கு எங்களுக்கு மிகவும் எளிதாகவும் நிம்மதியாகவும் இருப்பதாக உணர்ந்தோம். பெண்களுடன் இருந்ததில் மிகவும் சுதந்திரமாகவும் விடுதலையாகவும் உணர்ந்தோம். மேலும் எஞ்சிய நேரத்தையும் பெண்களுடனேயே கழிக்க வேண்டும் என்பதே எமது விருப்பமாகும். அவர்கள் கருதுகிறார்கள், ஆண்கள் பெண்களுக்கு இடையில் பாகுபாடு கூடாது, தனித்தனியாக உட்காரக்கூடாது என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். பல இளைஞர்களின் மூளை இதனால் பாழாக்கி விட்டார்கள். அப்படிப்பட்ட இளம் பெண்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒரு பாடம் இருக்கிறது. லேட்ரியாவிலிருந்து வந்த வக்கீல் அர்விட் சாப் கூறுகிறார், முதல் முறையாக ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. இந்த மாநாட்டிற்கு முன் ஜமாத்து பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் இந்த நாட்களில் இஸ்லாத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கற்பதற்கு கிடைத்தன. நான் உங்களை போன்று அன்பு காட்டக்கூடிய, உதவி செய்யக்கூடிய, தொண்டு செய்யக்கூடிய மக்களை கண்டதில்லை. ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வது என்னை பொறுத்தவரை பெருமைக்குரிய விஷயமாகும். திரும்பி போய் எனது வாழ்வை குறித்து மீண்டும் ஆய்வு செய்வேன். ஒரு விருந்தாளி பெண் டீனா சாஹிபா கூறுகிறார், ஜெர்மனி ஆண்டு மாநாட்டில் பெண்களுக்கான உரையில் பெண்களின் உரிமை, ஹதரத் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேருபகாரங்கள் பற்றிய சொற்பொழிவு இருந்தது. அது இஸ்லாத்தில் பெண்கள் குறித்த நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் இப்போது இஸ்லாத்தில் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது என்று என்னால் கூற இயலும். கூறுகிறார், பெண்களுக்கான உரை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இஸ்லாம் எத்துணை சிறப்பாக பெண்களின் சமத்துவத்தை நிலைநாட்டியுள்ளது என்று வியந்தேன். ஆண் பெண் உரிமையை நிலைநாட்டியிருக்கிறது. இந்த உரையை கேட்ட பிறகு இஸ்லாம் பற்றிய எனது அறிவு மிகவும் மேம்பாடு அடைந்திருக்கிறது. பெல்ஜியத்திலிருந்து வந்த ஓர் அஹ்மதி அல்லாத விருந்தாளி, செனிகால் சார்ந்தவர், இவர் முஸ்லீம் ஆவார், கூறுகிறார், எனக்கு நிறைய அஹ்மதி அல்லாதவர்களின் கூட்டங்களிலும் விழாக்களிலும் பங்கெடுக்கும் வாய்ப்பு கிடைத்திருந்தது. ஆனால் இங்கு பார்த்த இந்த அமைப்பை எங்கும் கண்டதில்லை. ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டவாறு கூறுகிறார், மாநாட்டு திடலில் ஒரு மனிதர் நாற்காலியிலிருந்து விழுந்து விட்டார். அங்கிருந்த எல்லா பணியாளர்களும் அவருக்கு உதவி செய்ய முன்வந்தனர். அவர் மிக முக்கியமான நபர் போன்று முன்வந்தனர். நான் அக்காட்சியை கண்டுவிட்டு யோசித்தேன், எல்லோருக்கும் இங்கு எவ்வளவு கண்ணியம் தரப்படுகிறது. எல்லோருடனும் சமத்துவமாக நடந்து கொள்ளப்படுகிறது. என்னை பொறுத்தவரை காலத்தில் இந்த அளவுக்கு அன்பு காட்டுவது, இதுவே இஸ்லாத்தை புதுப்பித்தலுக்கு ஒரு சான்று தருகிறது. அஹ்மதியா ஜமாத்து தான் இக்காலத்தில் இஸ்லாமிய போதனையிலிருந்து உண்மையான அமல் செய்வதை காண முடிகிறது. பிறகு கூறுகிறார், நான் இன்னொரு விஷயத்தையும் சாட்சி கூற விரும்புகிறேன். இக்காலத்தில் ஐரோப்பாவின் பெரும்பாலான நாடுகளில் போலீஸின் அணிவகுப்பு உள்ளது. மற்ற கூட்டங்களில் போலீஸின் அணிவகுப்பு மிக அதிகமாக தென்படுகிறது. ஆனால் இங்கு கிட்டத்தட்ட 40,000 பேர் கலந்து கொண்டிருக்கிற கூட்டத்தில் எந்த வகையான விரும்பத்தகாத நிலையோ விபத்தோ நடக்கவில்லை. இந்த நாட்டின் போலீஸும் இங்கு தென்படவில்லை. உண்மையில் இங்குள்ள போலீஸின் சீருடை என்ன என்பது கூட தெரியவில்லை. அஹ்மதியத்து தான் இஸ்லாத்தின் போதனையை சரியாக விளங்கியிருக்கிறது, அமல் செய்கிறது என்பது இதிலிருந்து தெரிகிறது. இதன் காரணத்தினால் மாநாட்டின் சூழல் மிக அமைதியாக உள்ளது. லிதுவேனியாவில் இருந்து வந்த ஒரு பெண் விருந்தாளி கூறுகிறார்,
எனது லிதுவேனியா நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, எப்போதும் கற்றுக்கொண்டிரு, இன்னொரு முறையும் கற்றுக்கொண்டிரு. இந்த நாள்களில் நான் இஸ்லாத்தை பற்றி நிறைய கற்றுக்கொண்டேன். இஸ்லாம் அடியார்களுக்குரிய உரிமையை நிறைவேற்றுவதற்கு சிறப்பான கவனம் செலுத்துகிறது என்று மதிப்பிட முடிந்தது. திரும்பி சென்ற பிறகு இஸ்லாமிய அகமதிய போதனைகளை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்ப்பேன். மேலும் நான் உங்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். இந்த மாநாட்டிற்கு பிறகு நான் எனக்குள் பெரும் மாற்றத்தை உணர்கிறேன். எனது நல்ல விருப்பங்கள் உங்களுடன் இருக்கின்றன. மீண்டும் மாநாட்டுக்கு வருவேன் என்று நம்புகிறேன். பிறகு ஒரு விருந்தாளி மிஸ்டர் எரால்டா, இவர் ஒரு அக்கவுண்டன்ட் ஆவார், கூறுகிறார், ஆண்டு மாநாடு முஸ்லிம்களின் மீது ஒரு அன்பை என் உள்ளத்தில் உருவாக்கிவிட்டது. மேலும் அமைதியை விரும்புகிறார்கள், யுத்தத்தை அல்ல. அத்தகைய ஒரு தோற்றத்தை இஸ்லாம் எடுத்து வைக்கவில்லை. இவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்களோ தமது சொந்த பலனுக்காக செய்கிறார்கள். ஒரு புதிதாக பைஅத் செய்த நண்பர் நதீம் சாப் கூறுகிறார், எனக்கு இது 3வது மாநாடாகும். இது நல்லொழுக்கம் பற்றியதாகும். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒவ்வொரு அகமதியின் நல்லொழுக்கம் உயர்வானதாக இருக்க வேண்டும். அந்நியரிடமும் புதிதாக பைஅத் செய்தவரிடம் மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் நமக்குள் நல்லொழுக்கத்துடன் இருக்க வேண்டும். அது மிகவும் அவசியமாகும். மனத்தாங்கல்களை அகற்ற வேண்டும். இதனை மாநாட்டிலும் கூறினேன். கூறுகிறார், இது எனது 3வது மாநாடாகும். நான் கலந்து கொள்கிற 3வது மாநாடு. அவர் கூறுகிறார், 2 மாதங்களுக்கு முன்பு வேலை தேடி ஜெர்மனி வந்தேன். ஒரு நாள் நான் தொழுவதற்காக பைத்து சுபோவுக்கு வர விரும்பினேன். டாக்ஸி மூலமாக அங்கு வர வாய்ப்பு கிடைத்தது. தற்செயலாக அது ஒரு அஹ்மதி சகோதரருடையதாக இருந்தது. அவரது அன்பு ஈடேற்றதாக இருந்தது. அவர் என்னை நேசத்துடன் அணைத்தார். எனக்கு விளங்கிவிட்டது, ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தன்னை பின்பற்றுபவர்களிடம் அன்பு நேசத்தை பார்க்க விரும்பினார்கள். அதன் ஒரு காட்சியே இதுவாகும். இந்த தாக்கங்கள் நான் ஏற்கனவே கூறியது போன்று மற்ற மக்களிடமும் இருந்தது. இது அல்லாஹ்வின் அருளாகும். அவன் நம்மை திரையிட்டு மறைக்கின்றான். பொதுவாகவே மாநாடு பற்றி மக்களிடம் நல்ல தாக்கம் ஏற்படுகிறது. ஆனால் சிலர் சில குறைகளை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள், அவற்றை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். சில விருந்தாளிகள் கூறினர், இம்முறை மொழிபெயர்ப்பை கேட்கக்கூடிய டிவைசஸ் இன்னும் சிறந்ததாக ஆக்கியிருக்கலாம். இந்த முறையீடு முதலிலும் வந்தது. சில நேரங்களில் மொழிபெயர்ப்பின் போது நிறைய இரைச்சல் கேட்டது. மற்ற மொழிகள் கலந்து வந்தன. இதனை நானும் அனுபவப்பட்டுள்ளேன். ஜெர்மனிய சொற்பொழிவை கேட்டபோது உருது மொழிபெயர்ப்பின் மீது மற்ற மொழிபெயர்ப்புகள் கலந்து வந்தன. மீண்டும் மீண்டும் இந்த குறுக்கீடு இருந்தது. நிர்வாகம் இதனை கவனிக்க வேண்டும். பைசாவை மிச்சப்படுத்த வேண்டாம். நல்ல ஏற்பாடு செய்யுங்கள். நல்ல டிவைசஸை வாங்குங்கள். மெசடோனியாவின் அகமதி அல்லாத ஒருவர் தனது தாக்கத்தை கூறியவாறு இதனையும் கூறினார். குறிப்பிடும் அளவுக்கு பெரிய விஷயம் அல்ல, ஆனாலும் கூறுகிறேன், நான் உண்டு பழகாத உணவு எங்களுக்கு அங்கு கிடைத்தது. இதனால் சில கஷ்டங்கள் ஏற்பட்டன. பிறகு ஒரு பெண்மணி குறிப்பிட்டார், உணவுகளில் எங்களால் உண்ண முடியாத மசாலா போடப்பட்டிருந்தது. எங்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. அந்நிய நாட்டு உணவுகளை ஏற்பாடு செய்வதும் நிர்வாகத்தின் வேலையாகும். மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் வருகிறார்கள். ஏற்பாடு செய்வது ஒன்றும் சிரமமில்லை. பாஸ்டா என்ற அந்த மாவு பண்டங்கள் எல்லோரும் உண்பார்கள் என்று கருதுகிறோம். எல்லோரும் பாஸ்டாவை விரும்புவதில்லை. சில இடங்களில் அடர்த்தி இல்லாத குழம்பு அல்லது இந்த வகை உணவு உண்ணும் பழக்கமுடையவர்களாக இருக்கலாம். அத்தகைய பகுதியில் இருந்து வருகிற அகமதிகள், முரப்பிகள், முபல்லிகளிடமிருந்து அவர்கள் உண்ணும் உணவை தெரிந்து கொள்ளலாம்.
செய்ய முடியாத சிரமமான பணி ஒன்றும் இல்லை. இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு இன்னொரு விஷயம் தெரிய வந்தது. பெண்களுக்கான விருந்தாளிகளின் கூடாரத்தில் அகமதிய பெண்களின் ரஷ் காணப்பட்டது. நமது பெண்களுக்கு கவனம் ஊட்ட வேண்டும். லஜ்னா அமைப்புகள் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். நமது பெண்கள் சிறுமிகள் 3 நாட்களுக்கு சிறப்பான பத்திய உணவு உண்ணாதீர்கள். பொதுவான லங்கரில் உணவை உண்ணுங்கள். இதனால் விருந்தாளிகளுக்கு உணவு தருவது மிக எளிதாக இருக்கும். பிறகு ஒரு பெண்மணி என்னிடம் கேள்வி என்ற சாயலில் கேட்டார். ஆனால் நோக்கம் தெளிவாக இருந்தது. அவர் தெரிவிக்க விரும்பியதாவது, சில பெண்களின் உருவம் தொழும் நேரத்தில் சரியாக இல்லை, பெண்களின் முடி தெரிந்தது, சரியாக தலை மூடவில்லை. இந்த ஆட்சேபனை முற்றிலும் சரியாக இருந்தது. முன்பக்கமும் பின்பக்கமும் முடிகளை மூடி வைக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழந்தைகளை உடைய பெண்களின் முறையீடு எனக்கு வந்துள்ளது. முறையீடு என்ற நிலையிலோ அல்லது துவாவின் நிலையிலோ அவற்றை அவர்கள் எழுதியிருந்தார்கள். வருங்காலத்தில் இந்நிலை மாற வேண்டும். மிக சின்ன குழந்தைகள் மற்றும் அதிகம் சப்தமிடுகின்ற பெரிய குழந்தைகள் ஆகியோரின் பெற்றோர்களுக்கான இடம் தனியாக இருக்க வேண்டும். அதிக கூச்சலின் காரணத்தினால் பேச்சை கேட்க முடியவில்லை. உட்கார வைப்பதில் எந்த நோக்கமும் இல்லை. பிறகு இன்னொரு விஷயமும் குறித்தும் எனக்கு சிலர் கவனமூட்டினர். பல்வேறு பெண்கள் முறையீடு செய்திருக்கிறார்கள். பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்ட போது MTA மிகவும் க்ளோஸ்அப்பில் பெண்களை காட்டத் தொடங்கிவிட்டது. ஆனால் நான் வழங்கிய வழிகாட்டல் தூரத்தில் தான் பெண்களை காட்ட வேண்டும், பெண்களின் முகத்தை காட்டக்கூடாது என்பதாகும். முதலில் எல்லா இளம் பெண்களின் பர்தாவும் சரியாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டாலும் கூட MTA எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய தன்னார்வ தொண்டு செய்யும் பெண்கள் சரியாக அதனை மதிப்பிடாவிட்டால் வருங்காலத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும். MTA எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிர்வாகம் இதனை கவனிக்க வேண்டும். பர்தா சம்பந்தமாக சில விஷயங்களை நான் இன்ஷா அல்லாஹ் லஜ்னா தலைவிகளுக்கு அனுப்புவேன். இங்கு அதனை குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை. மாநாட்டு நாட்களில் மாநாட்டின் பர்க்கத்துகளில் இருந்து அருளை பெறுங்கள். நமது தர்பியத் மற்றும் மற்றவருக்கு தப்லீக்கிற்கும் அது காரணமாக அமைகின்றது. அதே வேளையில் நாம் நமது குறைபாடுகளையும் கூட கருத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் எல்லா பலகீனங்களையும் நான் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயம் உறுதியானது, குறைபாடுகள் பலகீனங்கள் இருக்கவே செய்கின்றன. எந்த அமைப்பும் ஒருபோதும் முழுமையடைந்துவிட முடியாது. நமது பலகீனத்தை அல்லாஹ் தாலா திரையிட்டதற்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அதே வேளையில் நாம் நம்மை ஆய்வு செய்யவும் வேண்டும். குறைபாடுகளையும் குறைகளையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எங்கெங்கு நமது பலகீனம் உள்ளது என்று தேடி பாருங்கள். பலமுறை நான் கூறிவிட்டேன், தவறுகள் எழுதப்படக்கூடிய ரெட் புக்கை போடுங்கள், அதில் எழுதி வையுங்கள். வருங்காலத்தில் அதனை களைவதற்கு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு நமது அமைப்பில் மேம்பாடு ஏற்பட முடியும். ஆண்டு மாநாடு ஆபீசரின் பணியாவது அவர் தமது எல்லா துறைகளுடனும் பிறகு மீட்டிங் போட வேண்டும். அதில் ஒவ்வொருவரும் தத்தமது துறையின் குறைபாடுகளை நோட் செய்து வருமாறு கூற வேண்டும். அதன் மூலம் பரஸ்பரம் ஆலோசனை செய்து அதற்கு சரியான தீர்வை கண்டுபிடிக்கலாம். அதன் மூலம் அடுத்த வருடம் சிறந்த ஏற்பாடு செய்ய முடியும். மக்களின் தரப்பிலிருந்து சீர்திருத்தத்தக்க விஷயம் வந்தால் திறந்த மனதை காட்டியவாறு அந்த புகாரை வருங்காலத்தில் அகற்ற முழுமையாக முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு இதற்கு வாய்ப்பு தருவானாக. இந்த சுற்றுப்பயணத்தில் சில பள்ளிகளின் அடிக்கல் நாட்டவும் திறந்து வைக்கவும் வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் தப்லீகிற்கு காரணமாக அமைகிறது. அகமதி அல்லாத விருந்தாளிகள் வந்து இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு பெரும் வியப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. இஸ்லாத்தின் போதனையில் இந்த அம்சம் இதற்கு முன் ஒருபோதும் காட்டப்படவில்லை.
இது சம்பந்தமாகவும் சில தாக்கங்களை நான் எடுத்து வைக்கின்றேன். ஒரு பள்ளியின் திறப்பு விழாவில் ஒரு ஸ்பெயின் நாட்டை சார்ந்த கிறிஸ்தவர் கூறுகிறார், எனது மகன் சில காலத்திற்கு முன் அகமதியாகிவிட்டார். அதனால் எனக்கு மிகவும் சிக்கல் ஏற்பட்டது. ஏனென்றால் நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன், எனது மார்க்கத்தை மிகவும் பேணுபவன். எனது மகன் எங்கு வந்து சேர்ந்து விட்டான் என்று எனக்கு ஆதங்கம் ஏற்பட்டது. இஸ்லாத்தை நான் தீமை விளைவிப்பது, நஷ்டம் தருவது என்று அறிந்திருந்தேன். எவ்வாறு இருப்பினும் இன்று உங்கள் ஹலீஃபாவை பார்த்தேன், அவரது பேச்சை கேட்டேன். எனக்கு உண்மையான பாதுகாப்புணர்வு ஏற்பட்டது. எனது மகன் நல்ல இடத்தில் தான் இருக்கிறான் என்ற ஆறுதல் ஏற்பட்டது. பிறகு ஒரு பெண் விருந்தாளி இருந்தார். அவர் கூறுகிறார், எனக்கு தவறாகவும் பட்டது, ஆதங்கமும் ஏற்பட்டது. எந்த விஷயத்தில்? உங்கள் ஹலீஃபாவிற்கு மீண்டும் மீண்டும் இஸ்லாம் அமைதியின் மார்க்கம் என்று கூற வேண்டியது ஏற்படுகிறது. ஆனால் நான் இன்று கருதுகிறேன், உலகில் இஸ்லாத்துக்கு எதிராக தவறான பிரச்சாரம் செய்யப்படுகிறது. எத்துணை தவறான விஷயங்கள் இஸ்லாத்தின் மீது சுட்டி காட்டப்படுகின்றன. மக்களுக்கு புரிய வைப்பதற்கு மீண்டும் மீண்டும் தேவை ஏற்படுகிறது கூறுகிறார். மிக நுட்பமான பார்வையுடன் அவர்கள் இதனை விளக்கினார்கள். இஸ்லாம் அமைதியை பரப்பும் மார்க்கம் என்று. எந்த எதிரியும் இவ்வாறு ஆதாரம் தர முடியாது கூறுகிறார். இதன் விளக்கம் மிகவும் எளியது. ஒவ்வொருவரும் தமக்குள் அணைத்துக் கொள்ள வேண்டும், அன்பு நேசத்துடன் இருக்க வேண்டும். பிறகு கூறுகிறார், அஹ்மதியா மஸ்ஜிதில் எந்த முறையீடும் இல்லை. ஆனால் ஒரு வருத்தம் இருக்கிறது. அது என்னவென்றால், மஸ்ஜித் மற்றும் கிறிஸ்தவ ஆலயம் இரண்டும் ஒரே அந்தஸ்து கொண்டவை. மஸ்ஜிது முஸ்லிம்களின் வணங்குமிடம், தேவாலயம் கிறிஸ்தவரின் வணங்குமிடம். பிறகும் கூட கிறிஸ்தவ ஆலயத்தை நகரத்தின் மைய பகுதியில் அமைக்க அனுமதி வழங்கப்படுகிறது. பள்ளிகளை ஊருக்கு வெளியில், தொழுகையாளிகள் தூரத்திலிருந்து வர வேண்டியிருக்கிறது. கவுன்சில் ஏன் நகரத்தில் பள்ளி கட்ட அனுமதிப்பதில்லை? இவர்கள் தாமே எழுந்து எதிர்க்க தொடங்கியிருக்கிறார்கள். முதலில் இவர்கள் பள்ளி கட்டுவதை எதிர்த்தார்கள். இப்போது பள்ளிக்கு ஆதரவளிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இது போன்ற விழாக்களின் காரணத்தாலும் பள்ளி திறப்பு விழாக்களின் காரணத்தினாலும் ஆகும். நமது பள்ளிகளும் கூட நகரத்துக்குள் அமைய வேண்டும் என்று இவர்கள் இப்போது கூறுகின்றார்கள். மேயர் சாப் ஒரு இடத்தில் கூறினார், நான் உங்கள் ஜமாத்தை அறிந்தவன் என்று பெருமிதம் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று இஸ்லாமிய போதனையை பற்றி, குறிப்பாக இஸ்லாமிய அனுதாபம் பற்றி நிறைய அறிய முடிந்தது. இதனை பற்றி நான் சிறிது கூறியிருந்தேன் கூறுகிறார். கிறிஸ்தவ ஆலயங்களை கூட பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறது என்பதை கேட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மற்ற மதங்களின் பின்பற்றுவோரையும் கூட. பிறகு ஒரு விருந்தாளி மிஸ்டர் ஸ்டீஃபன் கூறுகிறார், நான் நினைத்திருந்தேன், நான் நினைத்ததற்கு முற்றிலும் மாற்றமான ஒரு நிகழ்வு இங்கு காணப்பட்டது. நான் என்ன எதிர்பார்த்தேன் என்று உங்களுக்கு தெரியாது. முற்றிலுமாக அப்படி இல்லை. அதற்கு நேர் மாற்றமாக மிக அமைதியான சூழ்நிலை இங்கு காணப்படுகிறது. காலத்தின் ஹலீஃபா பிறரின் உரிமையை வழங்குதல், அதனை பாதுகாத்தல், மற்றவருடன் அன்பு செலுத்துதல் குறித்து பேசினார்கள். கூறுகிறார், இன்று நான் இஸ்லாத்தின் அடிப்படை விதிகளை கற்றேன். ஹலீஃபா கூறுகிறார்கள், நாம் நல்ல விஷயங்களை கூற வேண்டும், பிறரது பலகீனங்களை குறைகளையும் கண்டும் காணாமலும் இருக்க முயல வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது கேட்பதற்கும் மிக பிடித்தமான விஷயமாக இருக்கிறது. இஸ்லாமிய போதனையை விளக்கி கூறினார்கள். ஹதரத் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடம்பெயர நேரிட்ட பிறகும் கூட அநீதி இழைக்கப்பட்டது என்பதை எடுத்துரைத்தார்கள். இஸ்லாமிய போதனை பற்றி யாரும் இதற்கு முன் தெரியாத ரகசியங்களை கொண்ட ஒரு நூலை திறந்தது போன்று இருந்தது. பிறகு ஒரு விருந்தாளி பெண் கூறுகிறார், ஹலீஃபாவின் உரையை கேட்டேன். அண்டை அயலார் குறித்த உரிமைகள் பற்றி ஒருபோதும் கேட்டதில்லை. நான் ஒவ்வொருவரும் தமது அயலாரின் உரிமையை வழங்க தொடங்கிவிட்டால் உங்கள் ஹலீஃபா கூறியது போன்று உலகம் அமைதியின் பூங்காவாகிவிடும்.
கூறுகிறார், நமது உரிமையை கேட்பதற்கு பதில் பிறரது உரிமையை வழங்க முயலுங்கள் என்று ஹலீஃபா கூறினார்கள். இதுவே அமைதியின் முழுமையான வரையறையாக இருக்க முடியும். இந்த பள்ளியின் திறப்பு விழா நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் மாவட்ட தலைவர் வந்தார். கூறினார், அகமதிகள் பெண்களுடன் கைகொடுக்க கூடாது என்று கூறுகிறார்கள். இதனால் இன்டகிரேஷன் ஏற்பட முடியாது. எங்கள் பெண்கள் உங்களுடனும் கைகுலுக்கி, உங்கள் பெண்கள் எங்கள் ஆண்களுடனும் கைகுலுக்கியும் கொண்டு இருக்காதவரை ஒரு பிடிப்பு ஏற்படவே முடியாது என்றார். நான் உரையை முடித்த பிறகு சுருக்கமான ஒரு உரையை அவர்களுக்காக நிறுத்தினேன். அதில் அவருக்கு பதில் கூறினேன். இதன் மீது கருத்து தெரிவித்தவாறு அதே பெண் கூறினார், ஹலீஃபா அவர்கள் கைகுலுக்குவது சம்பந்தமாக பேசியதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த அறையில் உள்ள ஒவ்வொருவரும் ஹலீஃபாவின் கருத்துக்கு உடன்பட்டுதான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் நான் முற்றிலுமாக அவரது பேச்சுக்கு உடன்படுகிறேன். நாம் பிறரது சிறப்புகளை பாராட்ட வேண்டும். இதனையே இன்று உங்கள் ஹலீஃபாவிடமிருந்து கற்றேன். இன்டகிரேஷனுக்கு இரு தரப்பும் இசைவு தேவை. எனக்கு தெரியும், முஸ்லிம்கள் பன்றி இறைச்சி உண்ண மாட்டார்கள். எனவே நான் முஸ்லிம்களை விருந்துக்கு அழைத்தால் அவர்களுக்காக வேறு மாம்சம்தான் சமைப்பேன். இது அடிப்படை விஷயமாகும். அதே போன்றுதான் ஓர் ஆண் என்னுடன் கைகொடுக்க விரும்பவில்லை என்றால் நான் ஏன் அவருடன் வலுக்கட்டாயமாக கைகொடுக்க வேண்டும்? பிறகு ஒரு ஜெர்மனி ஆண் கூறினார், ஹலீஃபா அவர்கள் ஆண் பெண் கைகுலுக்கும் விவகாரத்தில் விரிவாக விளக்கியது மகிழ்ச்சி. அவரது சொற்பொழிவை கேட்டது எனக்கு கண்ணியம் தருவதாக இருந்தது. அவர் தந்த ஆதாரங்கள் மறுக்க இயலாது. பிறகு கூறுகிறார், முஸ்லிம் ஆண் பெண்களிடம் கைகுலுக்காமல் இருப்பது நமது சமுதாயத்திற்கு ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஆனால் ஹலீஃபா அவர்கள் சரியாக கூறினார்கள், ஒரு சமாதானத்தை, அமைதியை விரும்பும் நாட்டில் ஒருவர் மற்றவரின் கொள்கையை மதிக்க வேண்டும். பிறகு மாவட்ட ஹெட்டுடன் வந்த அந்த பெண், அப்பெண்ணால் தான் மாவட்ட தலைமை அதிகாரிக்கு பெண்களுடன் கைகொடுக்க வேண்டும் என்று கூற வேண்டிய தேவையே ஏற்பட்டது. அப்பெண் மஸ்ஜித் அடிக்கல் விழாவுக்கும் வந்திருந்தார். திறப்பு விழாவுக்கும் ஒரு வருடம் முன்பு வந்திருந்தார். அவர் கூறுகிறார், நம்முடன் ஏன் கைகொடுக்கப்படுவதில்லை என்று பெரும் கோபம் வந்தது அவருக்கு. ஏனென்றால் நான் கைகொடுக்க மாட்டேன் என்பது முதலிலேயே அவர்களிடம் கூறப்பட்டிருந்தது. கூறுகிறார், ஹலீஃபா அவர்கள் மாவட்ட தலைவரின் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தார்கள். அது எனக்கு மகிழ்ச்சி. கடந்த வருடம் எனக்கு அழைப்பிதழ் தரும்பொழுது அதில் எழுதப்பட்டிருந்தது, அஹ்மதி ஆண்கள் பெண்களோடு கைகொடுக்க மாட்டார்கள். இதனை படித்துவிட்டு எனக்கு மிகவும் துக்கம் ஏற்பட்டது. ஆனால் இன்று ஹலீஃபா அவர்கள் கைகொடுக்குவது சம்பந்தமாக விளக்கமாக எடுத்து கூறினார்கள். எனக்கு கடிதம் அனுப்பும் முன் இதனை கூறியிருந்தால் எனக்கு புரிந்திருக்கும். எனினும் ஆண்கள் பெண்களுடன் கை குலுக்கலாம் என்பதுவே எனது தனிப்பட்ட கருத்தாக இருந்த போதிலும் ஹலீஃபா அவர்கள் நமது வழக்கங்களையும் மரபுகளையும் பிறர் மீது திணிக்க கூடாது என்று என்னுடைய பார்வையையே மாற்றிவிட்டார்கள். மற்றவரின் கொள்கைகளையும் பார்வைகளையும் மதிக்க வேண்டும். ஆகவே ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், அடுத்தவருடன் நமது உரையாடல்களில் நமது மார்க்கம் மற்றும் மரபுகளை பற்றி பேசினோம் என்றால் ஞானத்துடன் பேச வேண்டும். அதன் மூலம்தான் நமது பேச்சு அவர்களை சென்றடையவும் செய்யும். மற்றவரின் உணர்வுகளுக்கு கஷ்டம் ஏற்படாமல் இருக்கும். இந்த நான் குறிப்பிட்ட பெண் ஒரு சர்ச்சின் பிரதிநிதியாக வந்திருந்தார். முற்றிலும் சரியாக கூறினார். கைகுலுக்க மாட்டோம், கைகுலுக்க முயற்சி செய்ய வேண்டாம் என்று எனக்கு கடிதத்தில் எழுதி தர வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வாருங்கள், ஆனால் கை குலுக்குவதற்கு கை நீட்டாதீர்கள். இது எழுத வேண்டிய விஷயமே இல்லை. அந்த பெண் அப்படி செய்வார் என உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர்களை கூப்பிடாதீர்கள். பிறகு பள்ளி திறப்பு விழாவுக்கும் கூப்பிட்டிருக்கிறீர்கள். இந்நிலையில் மாவட்ட ஹெட் இப்பிரச்சனையை திரும்பவும் எழுப்பியதும் நல்லதாகிவிட்டது.
எனக்கு ஓரளவுக்கு விரிவாக பதில் சொல்ல வாய்ப்பு கிடைத்தது. நான் பயப்படத்தக்க முறையில் கூறவில்லை. அவர்களுக்கு முன் திறந்த முறையில் பேசினேன். ஆனால் ஞானத்துடன் கூறினேன். மாவட்ட ஹெட்டுக்கும் கூட இத்தகைய விரிவான பதிலை அவர் எதிர்பார்க்கவில்லை. அதனை அவர் வெளிப்படுத்தவும் செய்தார். எனது பேச்சுக்கு பதில் தந்துவிட்டீர்கள், மிக அழகிய முறையில் எனது சான்றுகளை மறுத்துவிட்டீர்கள் என்றும் கூறினார். ஆக நினைவில் கொள்ளுங்கள், நாம் வலுக்கட்டாயமாக யாரையும் ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டாம். ஆனால் நமது போதனையில் இருந்து பின்வாங்கவும் கூடாது. மார்க்க விஷயத்தில் நாம் எந்த வெட்கமும் பட வேண்டியதில்லை. இஸ்லாமிய போதனை எத்தனை உயர்ந்த போதனை! எந்த அகமதி இளைஞருக்கோ இளம்பெண்ணுக்கோ பெண்ணுக்கோ ஆணுக்கோ தாழ்வு மனப்பான்மை கொள்ள தேவையில்லை. நாம் உலகை இஸ்லாத்தின் கொடியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு விவகாரத்திலும் செயல் முன்மாதிரியை எடுத்து வைக்க வேண்டும். தைரியத்தை காட்ட வேண்டி வரும். நமது அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அழைக்கப்பட்ட அப்பெண் எனது பேச்சை கேட்ட பிறகு நான் மேலே கூறியது போன்று இதனை கூறினார். நான் இது சம்பந்தமாக மிகவும் வருத்தத்தில் இருந்தேன். என்னை அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தேன். அடிக்கல் நாட்டு விழாவுக்கு பிறகு நான் கனத்த உள்ளத்துடன் சென்றேன். இன்றும் நிம்மதி இல்லாமல் தான் வரவும் செய்தேன். ஆனால் உங்கள் பேச்சை கேட்ட பிறகு புன்னகைத்த முகத்துடன் செல்கிறேன். கை குலுக்குங்கள், குலுக்காமல் இருங்கள், அது உங்கள் உரிமை. பலரும் இது பற்றி தமது தாக்கங்களை எழுதினார்கள். இப்போதுதான் நமது உண்மையான இன்டகிரேஷன் புரிய வந்துள்ளது, உண்மையான ஹிலாஃபத்தும் தெரிய வந்துள்ளது. ஒருவர் இதுவும் கூறினார், அவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக முக்கியமான சில விஷயங்களை கூறினார்கள். மேலும் ஹலீஃபா பெரிய வயதுக்காரராக இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது இந்த போதனையின்படி அமல் செய்பவர்களாக இருக்கலாம். இஸ்லாமிய போதனையின்படி இளம் வயது ஆண்களும் பெண்களும் அமல் செய்கிறார்களா என்பதுதான் அசல் விஷயமாகும். ஆண்களும் பெண்களும் இந்த போதனையின்படி அமல் செய்தவாறு கை குலுக்காமல் தவிர்ந்திருக்கிறார்களா இல்லையா என்பது தெரிய வேண்டும் என்றார். மேலும் கூறினார், மற்ற அகமதி இளைஞர்களும் இளம்பெண்களும் கூட இதன்படி செயல்பட்டால் உண்மையிலேயே நீங்கள் உங்கள் போதனையின்படி அமல் செய்பவர்கள் என்று கருதுவேன் என்றார். இங்கு வாழும் ஒவ்வொரு அகமதி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது ஒரு பெரும் சேலஞ்ச் ஆகும். அதனை அம்மனிதர் அகமதி ஆண் பெண்களுக்காக விடுத்திருக்கிறார். இப்போது இது உங்களுடைய பொறுப்பாகும். எந்த வகையான தாழ்வு மனப்பான்மைக்கும் உள்ளாகாமல் உங்கள் போதனையில் சின்னஞ்சிறு பகுதியையும் கூட நீங்கள் அமல் செய்யுங்கள். ஐரோப்பாவிற்கு வந்த பிறகு நாங்கள் இஸ்லாமிய போதனையின் மேன்மையில் ஓர் அணுவளவு கூட எங்களுக்கு சந்தேகம் வரவில்லை என்று இவர்களுக்கு கூறுங்கள். அதுபோன்று பெண்கள், உங்கள் ஆடைகள் மற்றும் பர்தாவை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய வெட்கம் மற்றும் புனிதத்தன்மைக்கு எந்த களங்கமும் ஏற்பட விடாதீர்கள். லஜ்னா அமைப்பு இதில் சிறப்பாக கவனம் செலுத்துங்கள். அதே போன்று ஹுத்தாம் அமைப்பும் ஹுத்தாம்களின் தர்பியத்தில் குறிப்பாக கவனம் செலுத்துங்கள். அன்சாருல்லாக்களும் தமது கடமையில் இருந்து கவனமற்றிருக்கக்கூடாது. எல்லா ஜமாத் அமைப்புகளும் ஜமாத் தனிநபர்களின் செயல் பலவீனங்களை முன்னிறுத்தி தத்தமது தர்பியத் நிகழ்ச்சிகளை உருவாக்குங்கள். அதன் மிகச்சிறந்த விளைவை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். மற்றவர்கள் உங்களை பார்க்க தொடங்கிவிட்டார்கள், பார்ப்பார்கள். எவ்வாறு உங்கள் செயல் இருக்கிறது என்று பார்ப்பார்கள். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் அதற்கு வாய்ப்பு தருவானாக. இன்னொன்றும் கூறுவேன், மாநாடு மற்றும் பள்ளியின் விழாக்களில் ஒட்டுமொத்தமாக 80க்கும் மேற்பட்ட செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. கேட்பவர்கள் மற்றும் பார்ப்பவர்களின் எண்ணிக்கை 72 மில்லியன் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஜெர்மனி மாநாட்டை 5 டிவி சேனல்கள் ஒளிபரப்பின. அவற்றில் ஒரு ரேடியோ சேனல், 3 பத்திரிகை, 2 நியூஸ் ஏஜென்சி. இது தவிர மற்ற பத்திரிகைகளும் எழுதியிருக்கின்றன. டிவி சேனல் SWR டிவி, வேதன் டிவி, RTL டிவி, ZDF டிவி, அல்பானியன் டிவி,
பிறகு நாளிதழ்களும் செய்திகள் வெளியிட்டன. தொழுகை மற்ற அரங்கில் நடைபெறும். ஹொத்பாவை இங்கு தந்தேன். இடப்பற்றாக்குறையினால் தொழுகையை அடுத்த அறையில் ரிசப்ஷனுக்கு போய் தொழ வைப்பேன். நான் அங்கு செல்லும் வரை தொழுகை நடைபெறாது. அமைதியாக அமர்ந்திருங்கள், தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள். சென்ற முறை நான் வந்தபோது லஜ்னா மற்றும் அன்சாருல்லா ஒரு இடம் வாங்கியிருந்தார்கள். பைத்துல் ஆஃபியத் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. திறந்த ஹாலாக இருந்தது. இடம் கிடைத்திருந்தது. இம்முறை கவுன்சில் தரப்பில் இருந்து சில ஆட்சேபனைகள் செய்யப்பட்டதாலும் மேலும் இதுவரை அது தீர்க்கப்படாததாலும் தொழுகைக்கு இடம் கிடைக்கவில்லை. இதனால் பெண்களை இங்கு தொழ வரவேண்டாம் என்று தடுக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் மட்டுமே வந்துள்ளனர். ஆனால் இவ்வளவு காலம் ஆகிவிட்டது. ஓர் இடம் வாங்கிவிட்டால் அதனை சட்டபூர்வமாக பணிகளை முடித்து கூடிய விரைவில் அந்த கட்டடத்தை பயன்படுத்தத்தக்கதாக ஆக்குவது லஜ்னா மற்றும் அன்சாருல்லாவுடைய பணிதான். லஜ்னா அன்சாருல்லாக்கள் கவுன்சில் நம்மிடம் வந்து கைகுவித்து சந்தேகமின்றி உங்கள் பணிகளை செய்யுங்கள் என்று கூறும் என்று இந்த விவகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. அவ்வாறு நடக்காது. நீங்கள் உங்கள் பணிகளுக்காக நீங்கள் தான் விரைவாக அடியெடுத்து வைக்க வேண்டும். அதுபோன்று அமீர் சாப் மற்றும் சொத்து செயலர் உடனடியாக இவர்களுக்கு உதவி செய்யுங்கள். வருங்காலத்திலும் பல வருடங்களுக்கு கவுன்சில் தன்னாலேயே வந்து விண்ணப்பிக்கும், இந்த இடத்தை பயன்படுத்துங்கள் என்று கூறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. சோம்பலை விடுங்கள். பணி செய்வதற்கான எதிர்பார்ப்பை முழுமை செய்யுங்கள். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر. اللهم صل